இந்த முதல் விருதை வழங்க போகிறவரை முதலில் மேடைக்கு அழைக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க. சந்திரயான் 2 வந்து நம்ம நினைச்சபடி நடக்கலை. அப்படிங்கிறப்ப சந்திரயான் 3 மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருந்தது. அப்புறம் தமிழர் இதை செய்கிறார் அப்படிங்கிறப்ப ஒரு கூடுதல் கவனிப்பும் அதில் இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ மாதிரியான ப்ரெஷரை கொடுத்து? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். 2023 அடுத்த விருதை வழங்குவதற்காக இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. தன் படங்களின் வழியே தொடர்ந்து சமத்துவம் பேசி வரும் மாமன்னன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த ஆளுமைக்கான விருதளித்து சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நீயா நானா. பெரியம்பெருமாளில் வந்து அந்த பையனை எல்லாரையும் மாதிரி கல்யாண வீட்டில் நடத்தியிருக்கலாம். கர்ணனில் வந்து அந்த பஸ்ஸு நின்றுருக்கலாம். மாமனில் ஒரு சேர் போட்டிருக்கலாம். இவ்வளோதான் கேட்குறது. அவன் என்ன கோபத்தில் இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டியா. கதாநாயகன் சூரிக்கு சிறந்த ஆளுமை 2023 விருதளிப்பதில் நீயா நானா மகிழ்ச்சி கொள்கிறது. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்ல வேணாம். போங்கடா போங்கடா, பிள்ளையோட்டிலே படிக்க வைங்கடா. ஒரு படத்துக்கான கதை நாயகனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். பயங்கரமான ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரமாக சொல்லாமையே தாக்குப்படுத்திக்கிட்டே என் மனைவிட்ட சொல்லுவோமா வேணாமான்ட்டு அப்புறம் தான் சொன்னேன். வந்தது வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு இவைய இவ்வளவு சடனா திரும்புறா. இல்லை அதுக்கு தான் அவன் சொல்கிறேன், ஐய இந்த வெற்றிமாறன் நம்மளை விடுதலை நடித்ததும் போதும் என்னை நார்வேல கூப்பிட்றாங்க, நார்த்தில் கூப்பிட்றாங்க, நெதர்லாந்தில் கூப்பிட்றாங்க, ஜப்பான் கூப்பிட்றாட்டே ஒரு அளவு விளையாட. அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. கவிஞர் குட்டி ரேவதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? பெண்கள் அதிகமாக வந்து பேசும் நிகழ்ச்சி நீயா நானா. ஸோ அதுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டட் விருதாக என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஜாதி பார்க்காம செஞ்சாங்க பாருங்க. இன்னைக்கும் எப்படி இது ஜாதிக்குள்ள கொண்டாடுறாங்க படுவாவிகள். அப்படி கேளுங்க. ஒருத்தர் இவர் சொல்றாரு கால்டுவெல், இது மொழி அற்புதமான மொழியா இருக்கு. ஆனா இவங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. சமூகத்தில் எவனாவது ஃபேமஸ் ஆயிட்டா அவன் பின்னாலேயே ஓடுறாங்க. எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. கல்வி அது ஒண்ணுதான் ஒரே நம்பிக்கை. இது ஒரு தலைமுறை வளர்ச்சிக்கான அடையாளம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அடுத்ததாக நாம கொடுக்க போற விருதை வாங்க வேண்டியவர் சில சூழ்நிலைகள் காரணமாக, நிகழ்ச்சிகள் காரணமாக அவர் இங்கே வந்து அந்த விருதை வாங்கிக்கணும்னு தனிப்பட்டமில் ரொம்ப பிரியப்பட்டார். அதை விட்டு அவனுக்கு உங்ககிட்ட மற்ற கேள்வியெல்லாம் கேட்கறதுனால இப்போ நீங்கள் உடுத்தி இருக்கக்கூடிய புடவையின் சிறப்பு என்ன? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? ரோலிங்கா சார், போலாமா சார்? போலாம் சார். அடுத்த விருது யாருக்குன்னு தெரியுமா சார்? தெரியும் சார். வாங்க சார், ப்ளீஸ், உங்களுக்கு தான் சார். பார்த்துட்டு உன் பாட்டிக்கு போனா எதுக்கு மறுபடியும் பார்த்தீங்களா?